இப்ப விஜய், மல்லி, நாகு, வெண்பா இவங்க 4 பேருமே ஒரு இன்ப சுற்றுலாவா ஏற்காடு போயிருக்கிறாங்க. ரொம்பவே ஹேப்பியாவும், சந்தோஷமாவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்மள்ல பல பேர் நெனச்சிட்டு இருக்கோம். ஆனா அவங்க உண்மையாவே சந்தோஷமா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு மனசுக்கு புடிச்ச மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் அங்க நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நெனைக்கிறீங்களா? நிச்சயமா இல்ல. அங்க பல பிரச்சனைகள் வரும், பல சவால்கள் வரும். அதையெல்லாம் கடந்து தான் திரும்ப சென்னைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஏற்காட நோக்கி இப்ப இவங்க 4 பேரும் போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, சுத்தி சுத்தி எல்லாருமே ஏற்காடுக்கு வர மாரியான சிச்சுவேஷன் தான் கொண்டு வந்து விடுறாங்க. ஏன்னா ராஜி இப்ப ரகு கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்ன யாரோ ஒருத்தங்க ஏஐ வாய்ஸ் மூலமா மிரட்டுறாங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த ரேணுகாவோட காலத்துல அவங்க கால வச்சு மிதிச்சிருப்பாங்க. அந்த விஷயத்த வச்சு தான் சுடருமே ரூ. 50,00,000 பணம் கேட்டு மிரட்டி இருப்பாங்க. சரி ஓகே சுடர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த ஏஐ வாய்ஸ்ல மிரட்டுறது யாரு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரகு கிட்ட வந்து சொல்றாங்க. ரகுவுமே அத பத்தி விசாரிச்சு பார்க்குறாங்க. இப்ப கவின் எங்க போனாங்க? ஏன்னா கவின் தான் கடைசி வரைக்கும் அந்த சுடர் கூட இருந்தாங்க அப்படிங்கிறதுல கவின புடிச்சுட்டா எல்லா விஷயமும் தெரிஞ்சிரும் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. இப்ப கவினுமே அந்த ஏற்காட்ல இருந்து ஒரு ரீல்ஸ் போடுறாங்க. அத இப்ப ரகு பாத்துறாங்க அப்படிங்கிறதால, கவின் ஏற்காட்ல இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்களுமே தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தீபிகாவுமே முழு முயற்சியில இந்த பின்புலத்துல யாரு இருக்கிறாங்க? சுடரோட இறப்புக்கு யாரு காரணம் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாரி அவங்களுமே முயற்சி எடுக்குறாங்க. அதனால இந்த கவின தேடி அவங்களுமே இப்ப ஏற்காடு வராங்க. ஆக மொத்தத்துல இப்ப எல்லாருமே ஏற்காட்ல தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமா பல திருப்பங்கள் காத்து இருக்கு. குறிப்பா இந்த கவின், சுடர் 2 பேருமே சேர்ந்து ஒரு இடத்துல இருப்பாங்க. தலைமறைவா இருப்பாங்க அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. சுடர் உயிரோட இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நிச்சயமா விஜய், மல்லி, வெண்பா 3 பேருமே தெரிஞ்சுக்க இருக்கிறாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வெண்பா குட்டி கையில மொபைல் எடுத்து வச்சிருக்கிறாங்க. வ்ளாக் போடுறேன் அப்படிங்கிற மாரி ஒவ்வொரு சமயங்களுமே வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த வீடியோவுல நிச்சயமா சுடர் சிக்குவாங்க. மல்லி அத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஸோ இந்த ஏற்காட்ல பல அதிரடியான திருப்பங்கள் காத்து இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.